பாதி எனக்கு பாதி. ஒரு ஏரிக்கு பக்கத்துல கலர் கலரா பூக்கள் பூத்து அழகான தோட்டமா பரவி இருந்தன. பூக்களை சுத்தி நிறைய தேன் பூச்சிகள் பறக்கிறத பார்த்த ஒரு பட்டாம்பூச்சிக்கு கவலை வந்துடுச்சு. உடனே ஒரு தேன் பூச்சியை கூப்பிடுச்சு. ஏ தேன் பூச்சி, இங்க வா. நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. கூட்டமா வந்து பூக்கள் இருக்கிறதுனால நீங்களே எடுத்துக்கிட்டா பட்டாம்பூச்சி எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கோவப்படாத பட்டாம்பூச்சி, அதோ அந்த மரத்துல ராணி தேனி உத்தரவுப்படி தேன் கூடு கட்டியிருக்கோம். தேனை சேகரித்து கொண்டு போகிறது எங்களோட வேலை. அதுக்காக எல்லா தேனையும் நீங்களே எடுத்துக்குவீங்களா? என்ன போல பட்டாம்பூச்சிங்க உணவுக்கு என்ன பண்ணுவாங்க? உங்களை தேன் குடிக்க வரோன்னா நாங்கள் சொல்லவே இல்லையே. வீணா வாதம் போட்டு என் வேலையை கெடுக்காத. எதுவாக இருந்தாலும் ராணி மட்டும் பேசிக்க. இப்படி சொல்லிட்டு வேலைக்கார தேனி தேன் சேகரிக்கிறதுல மும்முரமாயிடுச்சு. பட்டாம்பூச்சி மரத்து மேல பறந்து ராணி தேனியை கூப்பிட்டு நியாயம் கேட்டுச்சு. ராணியம்மா, நீங்கள் தேன் கூடு பெருசாக கட்டுறதுக்காக வேலைக்கார தேனியை அனுப்பி மொத்த பூக்கள் தானே கொண்டு வர சொல்றது ரொம்ப அநியாயம். என்ன போல பட்டாம்பூச்சியோட உணவு இதுதான் உங்களுக்கு தெரியாதா? மற்றவங்கள பற்றி யோசிச்சா நாங்கள் எப்படி தேன் கூடு கட்டுறது? உன்னால் முடிஞ்ச தேனை நீ எடுத்துக்கோ, எங்களால் முடிஞ்ச தேனை நாங்கள் எடுத்துக்கிறோம். நியாயம் அநியாயம் பார்த்தா எங்கேயுமே தேன் கூடு கட்ட முடியாது. சரி சரி, சமாதானமாக பேசலாம், சண்டை வேணாம். பூக்கள் இருக்கிற தேனை பாதி நீங்கள் உறிஞ்சிக்கிட்டு மீதி தேனை எங்கள் பட்டாம்பூச்சிகளுக்குன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாமா? ஒப்பந்தமாவது மண்ணாங்கட்டியாவது இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இயற்கையாக கிடைக்கிற தேனுக்கு போட்டி போடுற வேலையே வேணாம். யாரும் யாருக்கும் கட்டுப்படணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கோ, எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறேன். இப்படி சொன்ன ராணி தேனி தேன் கூட்டுக்கு பறந்து போயிடுச்சு. அடச்ச கேவலம், என்னை விட சின்ன பூச்சிக்கிட்ட போய் நியாயத்தை பற்றி கேட்குறனே. உனக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்லியும் இவ்வளோ சுயநலமாக யோசிக்கிற ராணியோட தேன் கூட்டை கலைச்சே ஆகணும். இதுக்கு குரங்கானந்தான் தான் பெஸ்ட்டு. இப்படி நினைச்ச பட்டாம்பூச்சிக்கு எதிரில் ஒரு பொன் வண்டு பறந்து வந்து பக்கத்துல இருந்த இலை மேல உட்காந்துச்சு. ஹேய் அழகு தேவதை குட்டி, உன் முகத்துல சந்தோஷத்தையே காணுமே, என்னாச்சு உனக்கு? அதை அப்புறம் சொல்கிறேன். உடனடியாக இப்போ குரங்கானனை பார்த்தாகணுங்க்கா. இதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த ராணி தேனியை கோவத்தை அதிகமாக்கிருச்சுக்கா. அது கட்டுற தேன் கூட்டை கலைக்கணும். அவசரப்படாத தங்கச்சி, நான் சொல்றது பொறுமையா கேளு. எதையுமே அழிக்கிறது ஈஸி, உருவாக்குறது தான் கஷ்டம். என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லு. பூக்கள் கொடுக்குற தேனை உறிஞ்சி தானே நாங்களும் உயிர் வாழ்கிறோம். ஆனால் தேன் பூச்சிங்க கூட்டமாக வந்து பூவில் இருக்கிற தேனை எல்லாம் கூட்டுக்கு வேணும்னு கொண்டு போயிடுறாங்க. தேனியோட வேலையே அதானே. இதுக்காக ராணி அம்மா கிட்ட சண்டை போட்டு அவங்க கற்ற அழகான கூட்டை கலைக்க நினைக்கிறது ரொம்ப தப்புமா. நானும் ஒப்பந்தம் போட்டுக்கலான்னு பொறுமையாக தான் பேசினேங்க்கா. ஆனால் ராணி தேனி சம்மதிக்காமல் எடுத்தெறிஞ்சு பேசிடுச்சு. குரங்கண்ணனை கூப்பிட்டு வந்து கோட்டை கலைச்சாதான் எனக்கு மனசில் நிம்மதி கிடைக்கும். உன்னோட அழகுக்கு இந்த வெறித்தனமெல்லாம் கூடாது தங்கச்சி. எனக்கு மட்டும் இல்லை, மனுஷங்களுக்கு பட்டாம்பூச்சிகள்னு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் கேட்குற 3 கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லு. நியாயமா இருந்தா நானே இந்த தேன் கூட்டை கலைச்சிடுறேன். சரிக்கா, கேளுங்க. தேனீக்கள் மொத்தமாக வந்து பூக்கள் தேனை உறிஞ்சிருதா சொன்னா சரி. பட்டாம்பூச்சிகள் கூட்டமாக வரக்கூடாதுன்னு எப்போவாவது ராணி தேனி வந்து சொல்லிச்சா? இல்லைக்கா. அடுத்த கேள்வி, இந்த பூவில் இருக்கிற தேனை சாப்பிட்டு உன்னோட குழந்தைங்களுக்காக கொண்டு போறியா? நானே இப்போ தான் புழுவிலேருந்து பட்டாம்பூச்சியாக மாறியிருக்கேன். இப்போதைக்கு என் வயிற்று பசிக்கு தான் தேன் குடிக்கிறேன். முட்டை போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சரி, 3வது கேள்வி, மனுஷங்க உணவுக்கும் மருந்துக்கும் தேன் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நீ மட்டும் சாப்பிட்றதுல யாருக்காச்சும் நன்மை இருக்குதா? இல்லைக்கா. இப்போ புரிஞ்சிருப்பியா தங்கச்சி? ராணியம்மா கட்டுற தேன் கூடு அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பயன்படுது. நீ உனக்காக மட்டும் தேனை தேடுற. இந்த விஷயத்தில் ராணியம்மா யோசித்தியா, நீ யோசித்தியா? தப்பு என் மேலே தான்க்கா. மற்றவங்களுக்கு உதவுற ராணி தேனியை சரியாக புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிக்கிட்டேன். இப்பவே போய் மன்னிப்பு கேட்குறேன். இனிமேல் தேன் கூட்டை கலைக்கணுங்கிற எண்ணம் உனக்கு வரவே கூடாது. சேச்சா, மடத்தனமாக யோசிச்சா கெட்ட புத்தி தான் தோணும். நல்ல வேலை பக்குவமாக எடுத்து சொல்லி என் தப்பான புத்தியை மாற்றிட்ட. நான் இப்போ ரொம்ப நல்லவளாயிட்டேன். தேங்க்ஸ்க்கா. ஓகே தங்கச்சி, இப்போத்தான் நீ ரொம்ப 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 அழகா இருக்க.
என் கண்ணே பட்டுருச்சு. வீட்டுக்கு போய் திருஷ்டி சுத்தி போட்டுக்கோ. பட்டாம்பூச்சி மனசை மாத்தின சந்தோஷத்துல பறந்துச்சு பொன்வண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.